2026ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசியினருக்கு திருவோணம், அவிட்டம் 1, உத்திராடம் தொழில், நிதி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பொதுவான பலன்கள். பொதுவான சுருக்கம். இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் பிறக்கும். எடுத்த காரியங்களில் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும். முக்கிய பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சிறிது அதிகரித்தாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை கவனமாக திட்டமிட்டு செய்வது நல்லது. தனவரவு மற்றும் நிதிநிலை. பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு உள்ளது. அத்தியாவசிய செலவுகள் அதிகரித்தாலும் அதை ஈடு செய்யும் வகையில் தனவரவு உண்டாகும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது எதிர்கால சேமிப்பிற்கு உதவும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டுக்கொடுத்து செல்வது அமைதியை தரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அசதி, நரம்பு அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட சிறு அசௌகரியங்கள் வரக்கூடும் என்பதால் சரியான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் பின்பற்றுவது நல்லது. மாணவர்கள். கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். விடாமுயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். எளிய வழிபாடும் பரிகாரமும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளருக்கு உங்களால் முடிந்த உணவு அல்லது உதவி செய்வது நன்மைகளை பெருக்கும்.